ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 19ஆம் நாள் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களை வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று பகல் மாதத்திலே பௌர்ணமி விரதம் பூரணை விரதம் இருக்கின்றவர்கள் இன்று பூரணை விரத அனுஷ்டானத்துக்குரியது. நேற்றைய தினம் மாசி மகத்தோடு இந்த ஆரம்பித்த பூரணை இன்று பிற்பகல் 5:49 வரையிலே இந்த பூரணை திதி நிற்கிறது. அவ்வாறு அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகாரம் கலந்து கொள்வதோடு நேற்றைய தினம் மாசி மகத்தை முன்னிட்டு தேர் உற்சவங்கள் ரதோற்சவம் நடைபெற்ற ஆலயங்களில் இன்று தீர்த்த உற்சவம். அந்த வகையிலே இலங்கை திருநாட்டின் புகழ்பூத்த மலையகத்தின் கண்ணே மாத்தளை என்கின்றதாகிய மாநகரிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய அன்னை ஸ்ரீ மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய தீர்த்தவாரி உற்சவம் தீர்த்த உற்சவம் இன்றைய தினம் இந்த பௌர்ணமியிலே நடைபெறுகின்றது. பல்வேறு ஆலயங்களிலும் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட பவனிகள் சங்காபிஷேகங்கள் தீர்த்த உற்சவங்கள் இவ்வாறான நிகழ்வுகள் நாமும் கலந்து இறையருளையும் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. அவ்வாறு இந்த பௌர்ணமியிலே திருவிளக்கு பூஜைகள் அம்பாளுக்கு பால் அபிஷேகங்கள் பால்குட பவனிகள் இவையெல்லாம் நாம் செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஆலய வழிபாட்டுக்கு என்று நாம் செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார பாரம்பரிய விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆலய வழிபாட்டுகளுக்கு நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக இந்த ஆலய வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். இப்போ பொதுவாக வியாபார ஸ்தாபனங்களிலே வியாபாரத்திற்காக மஞ்சள் வேட்டி பச்சை வேட்டி நீல வேட்டி சிகப்பு வேட்டி கருப்பு வேட்டி என்று கடைகளிலே வாங்குகிற வசதி வந்து விட்டதுனாலே எல்லோரும் அவரவர் இஷ்டப்படி எதற்கு நாம் இதை உடுத்துகிறோம் என்று தெரியாமல் காபி வேட்டி மஞ்சள் வேட்டி பச்சை வேட்டி என்று எல்லோரும் ஒரு அழகு என்று எண்ணிக்கொண்டு நாம் தவறு செய்து கொண்டு இருக்கிறோம். ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது வெள்ளை வேட்டி சாலை தூய்மையான ஆடை அணிந்து செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டுச்சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம்பெய்து பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். சிறு பெண் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்ல வேண்டும். அதில் ஒரு தனிமையான அழகே உண்டு. ஆள்பாதி ஆடை பாதி. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அப்பா வேட்டி சால்வையோடு போகிறார், அம்மா சேலை அணிந்து போகிறார் என்றால் தான் அந்த பிள்ளைகளும் பார்த்துவிட்டு கோவிலுக்கு போகிறதா இருந்தால் வேட்டி கட்டித்தான் போகணும் என்ற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரும். இது அப்பா கால்சட்டையோட டிஷர்ட்டோட சாரம் கட்டி கொண்டு தான் கோவிலுக்கு போவார்னா பிள்ளைகளுக்கு அந்த
வேட்டி கட்டவர் என்ற ஆசை வராது. எனவே எதிர்கால சந்ததியை அவர்களுக்கு நாம் இந்த எங்களுடைய சமய கலாச்சார விழுமியங்களை எடுத்து கூறுகின்ற வகையிலே பெற்றோர்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்தும் தாய்மார்கள் பட்டி சேலை அணிந்தும் இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். நாகரிக உடைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, தலைவிரி கோலம் என்பது இப்போ அது ஒரு பெரிய ஒரு அழகு என்று நாம் நினைத்துக்கொள்வது. அது ஸ்டைல் ஆயிட்டுது. எப்போ பார்த்தாலும் தலைவிரி கோலத்தோடு தான் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், தலைவிரி கோலத்தோடு தான் கோயிலுக்கு போகிறோம், தலைவிரி கோலத்தோடு தான் விழாக்களுக்கு போகிறோம். தலைவிரி கோலம் என்பது ஒரு அபசகுனத்தை குறிப்பது. அது வீட்டிலே கூட தலைவிரி கோலத்தோடு இருக்கப்படாது. தரித்திரம் என்று சொல்வார்கள். செல்வமெல்லாம் நாசமாயிடும், செல்வமெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். தலைவிரி கோலம் என்பது தரித்திரத்தை குறிப்பது, அபசகுனம். இந்த எண்ணம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பெற வேண்டும். நம்முடைய பிள்ளை எப்படி உடுத்துகிறார், எவ்வாறு அவர்களுடைய நடத்தை இருக்கிறது, பெற்றோர்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து நாம் இதை பற்றி சிந்திப்போம். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.